பொன்முடியின் ஆபாச பேச்சு காரணம் என்ன? இப்போ எல்லா சேனல்லையும் கவனித்து பார்த்தீங்கன்னா இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி வந்து ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அமைச்சராக இருக்கட்டும் சரி, இல்லாமல் இருக்கட்டும் சரி, ஆபாசமாக பேசுகிறதுங்கிறது திமுகவோட வழிவந்த கதை தான் அது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார், ராஜா இருக்கார், ஆபாச ராஜா. அவருமே வந்து கண்ணாடி பேசினார் முன்ன. அப்படி கருணாநிதி கேட்கவே வேணாம். ஒரு வாட்டி அவர்கிட்ட அனந்தநாயகி வந்து கேட்டாங்க, திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ கேட்டபோது நாடாவை அவித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆபாசமாக பேசினார் அவர். அதனால் இது வந்து அவங்களோட ஜீன்ஸ்லேயே இருக்குது திமுகவை பொறுத்தவரை மாதிரி ஆபாசமாக பேசுகிறது அப்படிங்கிறது. பட் இது வந்து பயங்கரமான ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகுதுன்னு தோணுது. இப்போ திமுக இதோட வேறு வினையே வேணாம். ஏற்கனவே வந்து திமுக பொறுத்தவரை வந்து அவங்க வந்து இறைநம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க கூட குறிப்பாக ஆன்டி ஹிந்து தான் திமுக. ஸோ இப்போ வந்து டிஎம்கே வந்து இண்டி கூட்டணியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிற போது ஸோ இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா எப்படி வந்து மற்றவங்களாம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு இதுவே சிந்தனையே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதில் அதனால் திமுக வந்து அழிக்கிறதுக்கு வந்து எதிரிகள்லாம் தேவையில்லை, அவங்களே வந்து அவங்கள அழிச்சுப்பாங்க தான் தோணுது. அதுவும் பொன்முடி ஏற்கனவே தண்டனை பெற்று வந்து இப்போ கோர்ட் நிறுத்தி வச்சுருக்கு, அவ்வளோதான். கோர்ட் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவரை வந்து நிரபராதியம் சொல்லவே இல்லை பொன்முடியை. அப்படிங்கிற இப்படிலாம் பேசி திரிகிறாருன்னா அப்போ எவ்வளோ மனசுக்குள்ளே எவ்வளோ துவேஷம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. பொன்முடி மாதிரி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே என்னக்காக தான் பேசுகிறார். அவர் அவ்வளோ அவ்வளோ லட்சணம் அந்தளவு இருக்குது. இதே மாதிரி தான் இதுக்கு முந்தைய நம்ம கருணாநிதி பற்றியே வந்து பேசியிருக்காரு. நம்ம கண்ணதாசனை வந்து எழுதியிருக்கார். ஒரு விலைமாதி வீட்டுக்கு போயிட்டு விலைமாதிக்கிட்டே போய் இவங்கெல்லாம் போய் அந்த நீ பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்த ஆள் தான் கருணாநிதி, நான் வெளில சொல்லிடுவேன், உன்னை அப்பங்காரன்ட்ட பணத்தை வாங்கி மிரட்டி வாங்கினால்தான் தான் கரான்னு சொல்லிட்டு அவரை வனவாசத்தில் எழுதியிருக்காரு கண்ணதாசன். அந்த மாதிரியான வழி தோன்றல் தான் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின், இவர் பொன்முடி, இவங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஆபாசமாக பேசுகிறது, பெண்களை வந்து இழிவாக பேசுகிறது அப்படிங்கிறது இது வந்து எங்கேயுமே இவங்க கேள்விப்படாது. இது தெரிஞ்சது தான். முன்னையாவது நம்ம மினிஸ்டரே வந்து மாட்டினார் பெரிய கருப்பா, ஒன்றுமே நடக்கலை. அதனால் இது வந்து இவங்க அப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, மக்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுமே வந்து என்ன பார்த்தோன்னா பணத்தை வாங்கிட்டு எல்லாம் டாஸ்மாக் எல்லாம் 200 ரூபா ஊப்பீஸ் ஆயாச்சு பெரும்பாலான பேர். ஸோ இது மாதிரி தைரியமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாற்றம் வந்து இது பண்ணால் தான் வந்து இதெல்லாம் வந்து மாறுமே ஒழிய சும்மா வந்து அவர் வந்து ஜஸ்ட் பீன் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த டிஎம்கே பார்ட்டி செக்ரட்டரி போஸ்ட். மினிஸ்டர் பதவியை வந்து கழட்டி கொடுக்கல அவருக்கு. ஏன்னா இவர் வந்து ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் இவர். ஸோ அப்படிங்கிற போது எப்படி வந்து இவரை கழட்டி விடுவாங்கங்கிறது தான் டவுட். ஆனால் இதில் பார்த்தோம்னா அவரோட வக்கர சிந்தனை எப்படிலாம் போகுது பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு. அதாவது பேசுகிறது வந்து அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு இந்த மாதிரி பேசினா வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு தெரியுது. ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசினா வந்து மக்கள்லாம் ரசிப்பாங்கன்றது தான் வந்து அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரசிக்கிறது இப்படிலாம் வந்து இருக்கிறதே வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து டிஎம்கே ஆளுங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ மக்கள் வந்து மாறணும், மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிராகரிக்கணும். அப்போ தான் வந்து திருந்துவாங்களே ஒழிய இன்னும் இந்த மாதிரி டிஎம்கேன்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க.